विघ्न विनायक मूर्ति की जय। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कृष्ण एव गुरोः साक्षात् ब्राह्मण प्रेम स्वरूपतः। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக சம்பவாமி யுகே யுகே என்று சொன்ன பிரகாரம் கலியுகத்தில் பல காலகட்டத்தில் பல தர்மங்களை உத்தாரணம் பண்ணுவதற்காக பல மகான்கள் ரூபமாக அவதரித்த ஒரு புண்ணிய தேசம் இது. அதுலேயும் பாகவதத்தில் உற்பன்னா திராவிடே சாகம் என்று தான் எங்க உண்டானேன் என்று பக்தி சொல்லும்போது திராவிட தேசத்துல பிறந்தேன் அப்படிங்கிறார். அது மாதிரி மகிமையோட கூடின ஒரு திராவிட தேசத்துல தஞ்சாவூர் ஜில்லால கும்பகோணம் பக்கத்துல சேங்கனூர் என்று அழைக்கக்கூடியதான ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துல ஒரு உத்தமமான அவதாரம் பண்ணின மகான் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத ஜனங்களுக்கு வாரி வழங்கினதான ஒரு அவதாரம். பொதுவா புராணங்கள்ல புஸ்தகங்கள்ல சரித்திரங்கள்ல பக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது விவரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு செயலா இல்லை, அது ஒரு அனுபவமா இருக்கு, அன்பு வடிவமா இருக்கு அப்படின்னு அதுவே சொல்றது. அதை நாம் எப்படி உணர்றது? அந்த பக்தியை முதல்ல நாம் உணரணும். ஓ, இதுதான் பக்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்புறம் அது நம்ம கிட்ட வரத்துக்கு நாம முயற்சி பண்ணணும். வரத்துக்கு முயற்சி பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. இதுதான் பக்தியா அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அனுபவத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதற்கு நிதர்சனமாக வாழ்ந்து காட்டின ஒரு மகான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா. எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான ஒரு கிருபைய பண்ணின வாரி வழங்கின மகா, கருணைய வாரி வழங்கின மகா. சமப்பிரியா சுஹൃத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் என்று பிரகலாத சரித்திரம் ஆரம்பிக்கிறதே சொல்றது. சமமா உள்ளவன் பகவான், எல்லார்ட்டையும் பிரியமா உள்ளவன், எல்லா பூதங்களுக்கும் சுஹൃத்தா உள்ளவன். இதெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா மணிக்கணக்கு ஆகும். சமமா உள்ளவன், தனக்கு ஒன்று செஞ்சத்துக்காகவோ தனக்கு பிடிச்சா மாதிரி இருந்ததுக்காகவோ அவர்கள்ட்ட ஒரு பட்சமா நடந்துக்கிறது, தனக்கு செய்யாதவர்கள்ட்ட தனக்கு பிடிக்காதவர்கள்ட்ட வேற பட்சமா நடந்துக்கிறது அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. பிரியமும் சரி. ஆச்சரியமா பக்தி பண்ணின வாழ்ட்ட அதுக்குள்ள தகுதி உள்ளவர் அப்படின்னு பிரியம் வைப்பான் பகவான். ஆனா அண்ணா அப்படி கிடையாது. மூடர்கள்ட்ட தான் அபரிமிதமான பிரியத்தையும் கருணையும் வாரி வழங்கினார். சுஹൃத்து, சுஹൃத் அப்படிங்கிற பதத்துக்கு பிரத்யுபகாரம் அனபேட்ச ஹிதகாரி சுஹൃத்து அப்படின்னு, ஈவா நமக்கு என்ன செய்வா பதிலுக்கு அப்படின்னு எதிர்பார்க்காதபடிக்கு அவர்களுக்கு நாம நன்மையே செஞ்சுன்னு இருந்தா அப்படி நன்மை செய்பவர்களுக்கு சுஹൃத் அப்படின்னு பெயர். அது மாதிரி வாழ்நாள் முழுவதும் தன் கிட்ட வந்த அன்பர்களுக்கு அனுகிரகமே பண்ணிந்த மகா. இன்னி பர்யந்தம் நாம ஒரு மகான்கிட்ட போய் ஒரு சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஒரு உத்தமமான
ஸ்தானத்துல இருந்தாலும் ஞானத்துல இருந்தாலும் கண்ணு ஒரு நிமிஷம் பார்க்கும், அப்படி என்ன கீழே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நிமிஷம் கூட கீழே பார்க்க தெரியாத ஒரு மகான் அண்ணா. அந்த வந்தவாளுடைய கண்ணை தான் பார்ப்பர், அவர்கள் மேல கருணையை தான் வாரி வழங்குவர். அப்பேற்பட்ட உத்தமமான மகான் அண்ணா இங்கிலீஷ் வருஷ கணக்குப்படி ஆகஸ்ட் 31 பிறந்தார். அன்றைய தினம் கோகுலாஷ்டமி, ரோஹிணி நட்சத்திரம். அது மாதிரி அண்ணா அந்தர்தானமான காலம்ங்கிறது ஆகஸ்ட் 31. அன்றைய தினம் சிராவண பௌர்ணமி. நேற்றைய தினம் அது அண்ணாவுடைய அந்தர்தானம் அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட ஒரு மகான் நமக்கெல்லாம் பண்ணின கருணைக்கு நாம என்ன பதில் பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னையுமே எதிர்பார்க்காதவர் அண்ணா. அப்ப அண்ணாக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அண்ணாக்கு அல்வா பிடிக்கும், கேசரி பிடிக்கும், அண்ணாக்கு துளசி மாலை பிடிக்கும். இதெல்லாம் ஒரு பாமரத்தனமா சொல்ற வார்த்தைகள். அண்ணாக்கு பிடிச்சது அப்படிங்கிறது நாம ஜபம், பாகவத பாராயணம். இந்த ரெண்டும் தான் அண்ணாக்கு பிடிச்ச விஷயம். இதை நாம செஞ்சாதான் அண்ணாவுக்கு பிரீத்தியா நாம ஆவோம் அப்படிங்கிறது உண்மை. அதனால தோணினது அண்ணாவோட அந்த அந்தர்தான தினத்துல முடியறா மாதிரி ஆகஸ்ட் 25 ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 31 பாகவத பாராயணம் அண்ணாவோட கிருபை இருக்கிற வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு தோணினது. அதன்படி இந்த வருஷம் 2வது வருஷம் ஸ்ரீரங்கம் ஜெகத் கல்யாண் வித்யாசிரமம் இடத்துல நடக்கிறது. நித்தியப்படி கார்த்தால மூலபாராயணம், பாகவத மூலபாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை, சாயங்காலம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், பாகவத பிரவச்சனம் இத்தியாதி காரியங்களோடு நடக்கிற இந்த மகோத்சவத்துல எல்லாருமே ஆன்லைன்ல இந்த பாகவத பாராயணம் லைவ் ஆகும். அதுல எல்லாரும் பாராயணம் பண்ணணும். சாயங்காலம் பிரவச்சனத்துல கலந்துக்கணும். முடிஞ்சளவு நாம ஜபம் பண்ணணும் அண்ணாவோட பிரீத்தியா. இதுதான் இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிவிக்கிற விஷயம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.